வணக்கம் நண்பர்களே. இப்போ திமுக என்ன சப்ஜெக்ட் அவங்க என்ன ஆட்சிக்கு வந்தால் என்ன சொல்லி வந்தாலும் அதை செய்யணும். குறைஞ்சபட்சம் செய்ய முயற்சிக்கணும் அட்லீஸ்ட். அந்த மாதிரி எதாவது நடந்ததா? இல்லை. முதல்ல ஜாபர் சாதிக் கள்ளச்சாராயம் காய்ச்சறது, இப்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கடைசி கரூர்து கூட இப்போது டீட்டெயில் சிபிஐ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்தால் தெரிய போகுது யார் அதில் இன்வால்வ்டு. அது கூட இப்போ அவங்க சிசிடிவி ஆதாரத்தை வச்சு விஜய் தரப்புலையும் சிபிஐ கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அது சுந்தரம் சொல்லும் போது அதில் செந்தில் பாலாஜி உடன்பாடாக என்ன சொல்லியிருக்காங்கன்றது வெளில வந்தால் தெரியும். ஏன்னா பொதுவாக ஏதோ ஒன்று நடந்தால் இவங்க ஆட்களை பாதுகாக்கிறதுக்கு பண்ணி தான் கோர்ட்டுக்கு ஓடுவாங்க. இந்த கோர்ட்டில் தரலைன்னா அந்த கோர்ட்டு, இப்படி மாறி மாறி கடைசி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வச்சு அமைச்சிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதே மாதிரி இந்துக்களை கண்டுக்க மாட்டான், அந்த மைனாரிட்டி தான் கண்டுப்போம். ஏன்? ஓட்டு பைத்தியம், வேறு ஒன்றும் இல்லை. ஓட்டை வாங்கி உட்காரணும். மக்களுக்கு அதாவது அவங்க சம்மந்தப்பட்ட சம்பாதிக்கலையோ மக்களுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் நடந்துகிட்ருக்குது. இதில் இந்த எங்கே பார்த்தாலும் கருணாநிதி சிலை, கருணாநிதி பேர், அதுதான் இந்த ஜாதி பேர் நிற்கிறேன்னு கருணாநிதி பேர் சேர்த்தாங்க, எம்ஜிஆர் பேரெல்லாம் சேர்க்கல. அது எதுக்கு இவங்க சேர்க்குறாங்க? அப்போ ஏதாவது வேக்கண்ட்னா இவர் கருணாநிதி பேரை வச்சாங்க, எங்கும் கருணாநிதி அப்படின்னு. வேறு எத்தனையோ தலைவர்லாம் இருக்காங்க. இப்படி பைபாஸ் ரூட்டில் இன்னும் குடும்பமே வாரிசே சம்பாதிச்சிட்டு இருக்கிற இடத்துல இந்த பேரை கேட்டு கேட்டு மக்களை வெறுத்து போய் கிடக்குறோம். உங்கள் குடும்பம் சரி, மக்களுக்கு என்ன பிரச்சனை இதனால்? ஸோ இப்படி இருக்கும்போது இதில் வேறு இப்போது அந்த திருமாவளவன் அந்த வக்கீல் அடித்ததில் தட்டினா அதுன்னு கோர்ட்டு வேறு அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களாம் மக்களுக்கு சேவை செஞ்சீங்களா இல்லை ரவுடித்தனம் பண்ண வந்தீங்களா? இதே தான் இங்கேயும் எல்லாம் இந்த கட்சிகள் வந்தாலே படுது. அதில் வேறு மோடிக்கு கொலை ஓட்டல் படுத்ததாக இந்த மாதிரிலாம் ஒரு ரூமர். அப்போ இது அமித்ஷா கிடச்சிருச்சு. முக்கியமான மேட்ரு எப்படின்னா, இப்போது அந்த கட்சியை தேர்தல் ஆணையம் கண்ணை செஞ்சாச்சுன்னா அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு இடர்பாடு வரும். இல்லை அந்த சார்பாக அவங்க நடவடிக்கை ஸ்டாலின் எடுக்கலைன்னா அவங்க எடுப்பாங்க டெல்லியில். திருமாவளவன் சம்பந்தப்படுது. ஸோ எடுக்க வேண்டிய கட்டாயம். காங்கிரஸ் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டாமல் இதுக்கும் பண்ணியாகும். இவன் என்ன வேணால் பண்ணுவான், ஓட்டுக்காக பார்த்துட்டு இருக்கணும். அது நியாயமானதாக தெரியாது. இங்கே எடுக்கலான்னு டெல்லியில் எடுக்கும். இல்லைன்னா அவன் துளிர் விட்டு போய் அராஜகம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் என்ன நடக்குது?